வணக்கம். நம்மளுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் திரைப்படங்கள் வாயிலாகவும் நாடகங்கள் வாயிலாகவும் அறிவதுண்டு இல்லைங்களா? அந்த வகையில் கணவனை மனைவிமார்கள் எப்படியெல்லாம் அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க. தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா இவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாதா சொல்லுங்கள் நாதா, சுவாமி உங்கள் என்னப்படியே நடக்கட்டும், இப்படி அழைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் கணவரோட பெயரை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, வாய் திறந்து சொல்லவே மாட்டாங்க, உச்சரிக்கவும் மாட்டாங்க. ஏதாவது ஊமைகள் சொல்லி தான், பாடல்கள் வாயிலாகவோ குறிப்புகள் சொல்லி தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சிவாஜி கணேசன் இவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி அழைச்சார்கள்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா, அத்தான் கூப்பிட்றது உண்டு. அத்தான் பாட்டே இருக்குது. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது இல்லைங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் 80s இந்த காலகட்டத்தில் மாமான்னு சொல்லி அழைக்கிறது உண்டு. பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் படங்களில் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஊர்காவலன் படத்தை ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நிறைய இட்லி வச்சுக்கிட்டு ராதிகா, மாமா எழுந்துருங்க எழுந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் மாமா இப்படி சொல்லுவாங்க. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்னோட பதிவுகளில் நிறைய மாமாங்கிறது பயன்படுத்துவேன். எனக்கு மாமா அப்படிங்கிறது நான் அழைக்கிறது உண்டு. ஸோ மாமான்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அது போக ரெஸ்பெக்டாக எப்போதும் போல் வாங்க போங்கன்னு அழைக்கிறது உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, விஜய் அஜித், மாமாலேருந்து மாமா குட்டி ஆயிடுச்சு, டார்லிங், ஹனி, ஸ்வீட் ஹார்ட் நிறைய இந்த மாதிரி வந்துருச்சு. வாடா போடா அப்படின்னு ஒருமையில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இதற்கு அப்புறம் ஐப்பட விக்ரம் பாஷையில் சொல்லணுன்னா, இதுக்கு மேலே என்னன்னு தெரியல. இது யார் மனதையும் புண்படுத்தல, தோணிச்சு போடணும் அப்படின்னு இந்த பதிவு. இனி இதற்கப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. சிவ சிவ சிவாய நம.